ஹாய் ஆல். ஸோ உங்களோட க்ளோத்ஸை மட்டும் தான் நீங்கள் பாக்கெட் இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. உங்கள் வாயிலையும் உங்கள் பல்ல சுற்றியும் பாக்கெட் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாட் ஆர் டென்டல் பாக்கெட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் ஈரோ உங்கள் பல்லு ஒரு நல்ல டைட் அடியர்ட் கான்டாக்டில் இருக்குங்க. ஸோ பேசிக்காக 1 to 3 mmக்குள்ளே உங்கள் பல்லுக்கும் இருக்கும் உள்ள ஒரு கேப் இருக்கும். அது ஜிஞ்சைவல் சால்கஸ்ன்னு சொல்லுவோம். இது ரொம்ப ஹெல்தி. இது எப்போ ரொம்ப டீப்பன் ஆக போதும், மோர் தென் 3 to 4 mm மேலே போதும், இது நம்ம ஜிஞ்சைவல் பாக்கெட்னு சொல்லுவோம், இல்லைனா பெரிடோண்டல் பாக்கெட் சொல்லுவோம். இது இட்ஸ் சைன் ஃபார் யுவர் ப்ரோக்ரெசிவ் கம் டிசீஸ்ன்னு வச்சுக்கலாம். நம்ம இது எதனால ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஈர் கம் லைனில் உங்களுக்கு பிளாக் ஒரு டார்டார் ஃபார்மேஷன் இருக்கும். அதை நீங்கள் ப்ராப்பர் ப்ரஷிங்கோ இல்லை கிளீனிங்கோ பண்ணி எடுக்காமல் இருந்தீங்கன்னா அது மெல்ல மெல்ல உங்களோட ஈரங்களை அரைச்சிட்டு அது உள்ளே போயிட்டு உங்கள் ரூட் மேலே ஃபுல்லாக, பல்லுக்கு மேலே இருக்கிறது உங்கள் உள்ளே போயிட்டு உங்கள் ரூட் மேலே ஃபுல்லாக படர்ந்து உங்களோட சுற்றி இருக்க எலும்பு அரிக்க ஆரம்பிக்கும் அந்த பாக்டீரியா. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டீப் கிளீனிங் சொல்கிற ப்ரொசீஜர் கண்டிப்பாக பண்ணுற மாதிரி வரும். வெறும் கிளீனிங் பத்தாது, டீப் கிளீனிங் அண்ட் ரூட் கிளீனிங்னு சொல்கிற ப்ரொசீஜர் பண்ணுவாங்க ஒரு மாதிரி அனஸ்தீசியா கொடுத்துட்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் தி ஸ்டேஜஸ் ஆஃப் கம் டிசீஸ்ன்னு பார்க்க போகிறோம். ஸோ பாக்கெட்ஸ் உங்களுக்கு ஒன்ஸ் ஃபார்மாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு உங்கள் டென்டிஸ்ட்டை மீட் பண்ணுங்கள். அவங்க சில எக்ஸாமினேஷன்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பல்ல ஆடுறதையும் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணலாம். இல்லை நீங்கள் அப்படியே கண்டுக்காமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டம் டிசீஸ் ரொம்ப சிவியர் ஆகிட்டு உங்கள் பல்லு ஆடி விழுத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். தேங்க்யூ.